Hi, this is Jayanti. இன்னைக்கு நம்ம giveaway ஓட 11th contestant என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நளினி ராமச்சந்திரன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் நிறைய குக்கரி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பல பரிசுகளை வின் பண்ணி இருக்கிறேன். இந்த ஜோன்ஸ் கோஸ்டல் கிவ்அவே யூடியூப் சேனலை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிதான் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி போஹா பீனட் உருண்டை ரெசிபியை தான் இவங்களுக்கு நான் அமைச்சிருக்கேன். இந்த போஹா பீனட் ரெசிபியில பாதாம், முந்திரி, அவல், நிலக்கடலை, பேரிச்சை இந்த 5மே நமக்கு எனர்ஜி பூஸ்டர்ஸா செயல்படுது. எங்க வீட்டுல யாருக்காவது எனர்ஜி டவுன் ஆச்சுன்னா உடனே இந்த போஹா பீனட் உருண்டை பண்ணி அவங்களுக்கு எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல சின்னவங்க பெரியவங்க யார் யார் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த போஹா பீனட் உருண்டை பண்ணி கொடுத்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக்க போடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஜோன்ஸ் கோஸ்டல் கிவ்அவே யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நியூட்ரிஷியஸான ரெசிபியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இட்ஸ் நாட் டூ லேட். இன்னும் நிறைய எங்களுக்கு என்ட்ரிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது புரியலன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரனை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கோயம்புத்தூர்லேருந்து மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன் சொன்ன ரெசிபியை எனர்ஜெட்டிக்காக செஞ்சு பார்க்கலாமா? அவல் 1 கப், பாதாம் 1 கப், முந்திரி 1 கப், வேர்க்கடலை 1 கப், பேரிச்சம்பழம் 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மிஸ்ஸஸ் நளினி சொன்ன போஹா பீனட் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை அவல் அதை நம்ம ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். இப்போ அவலை வறுத்தாச்சு. அதை நான் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பாதாமை வறுக்க போகிறோம். நம்ம எந்த கப் அளவில் நம்ம அவல் எடுக்கிறோமோ அதே கப் அளவில் நான் பாதாமும் எடுத்திருக்கேன். அதை இப்போ அதே மாதிரியே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ பாதாமை வறுத்தாச்சு. நம்ம அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை வறுக்க போகிறோம். அதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதே மாதிரி லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சு. அதையும் அதே பிளேட்லேயே நான் கொட்டிக்கிறேன். அடுத்ததாக நம்ம முந்திரி எடுத்துருக்கோம். நம்ம எந்த கப் அளவுக்கு அவல் எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கே பாதாம், முந்திரி, வேர்க்கடலை எல்லாத்தையுமே அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் அதே மாதிரி நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் நம்ம லைட்டாக வறுத்தாச்சு. அதையும் இந்த பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த அவலை எடுத்து போட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அவலில் சிகப்பு அவல், வெள்ளை அவல்லாம் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலை அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நான் கொட்டிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, பாதாம், அப்புறம் முந்திரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சோம்ல, அதை எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது தான். நட்ஸ் எல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அவல் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுல்லையே இதையும் கொட்டிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம்.
இப்போ நான் பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சிட்டேன். அதையும் இந்த மிக்ஸ்சரோட போட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கும்போது சீட்லெஸ்லாம் இருக்குது, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும். இப்போ இந்த மிக்ஸ்சரோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்க சொன்னாங்க. ஏலக்காய் பொடி போடுறது வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்ததாக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். நெய் வந்து நம்ம அதிகமாக கூட போடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ற மாதிரி நம்ம நல்லா அதை பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம், லட்டு மாதிரி. மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன் சொன்னாங்க, அவங்க வீட்டில் யாருக்காச்சும் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா இதை தான் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆக்டிவ் ஆகிடுவாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி நிஜமாலுமே இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு லட்டு தான். டேட்ஸில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணோம், காப்பர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டு எவ்வளவோ இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கேஷ்யூ நட்டில் பார்த்தீங்கன்னா செலேனியம்னு ஒரு மினரல் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாமில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது, அது நர்வ்ஸ்க்கு ரொம்ப நல்லது, நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்தணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்ல ஞாபக சக்தியை வளர்த்துக்கலாம். அடுத்ததாக பீனட்ஸு, வேர்க்கடலை பற்றி சொல்லவே வேணாம். அதில் அவ்வளோ ஹை ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அது நம்ம இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு நல்ல சத்துக்களை வந்து நம்ம உடம்புல நல்ல இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். அதுவும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நான் எல்லாத்துலேயும் ஒரு கப் போட்டேன் இல்லையா, அது வந்து ஒரு 10 உருண்டை போல் வந்திருக்குது. இதை மாதிரி நம்ம வாரம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க வந்து இப்போ வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். மார்னிங் டைமில் இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ஒழுங்காகவே சாப்பிட்றதுலாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அதை சாப்பிட்டுப்பாங்க. மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு லட்டை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. எல்லாருமே எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. மிஸ்ஸஸ் நளினி ராமச்சந்திரன் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, see you in the next video. Bye bye.